வணக்கம் நண்பர்களே. நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய டிப்ளமோ லெவல் அண்ட் டிகிரி லெவல் கொஷின்ஸுடைய டீட்டெயில் சொல்யூஷன்ஸை டாபிக் வைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் கம்ப்யூட்டர் பேஸ்ட் கொஷின். த கீபோர்ட் ஷார்ட்கட் டு கிரியேட் சார்ட் இன் எக்ஸல். ஸோ எக்ஸலில் நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி F11 கீ. ஸோ அடுத்தது டு ஆட் ஏ நியூ ஸ்லைட் டு த ப்ரெசன்டேஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டெப் இஸ் யூஸ்டு. ஸோ ஒரு ப்ரெசன்டேஷனில் புது ஸ்லைடை இன்சர்ட் பண்ணோன்னா என்ன கமெண்ட் யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ரெண்டு விதமான இது இருக்குது. ஸோ இன்சர்ட் ஆட் ஃபைல், இன்சர்ட் நியூ ஸ்லைடுன்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட், இன்சர்ட் நியூ ஸ்லைட். ஸோ அடுத்தது இஃப் யூ வாண்ட் டு கம்யூனிகேட் யுவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐடியாஸ் வியா அண்ட் ஆன் ஸ்க்ரீன் ஸ்லைட் ஷோ விச் ப்ரோக்ராம் வுட் யூ சூஸ். ஸோ உங்களுடைய ஐடியாஸோ இல்லை கம்பெனி எங்கேயா ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது எந்த விதமான எம்எஸ் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரெசன்டேஷன்னாவே நம்மளுக்கு மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ அடுத்தது ஸ்டைலஸ் இஸ் த நேம் ஆஃப். ஸோ ஸ்டைலஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பென். ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய டச்சில் நம்ம எழுதுறதுக்காகவோ இல்லை ஏதாவது கமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடியது டிஜிட்டல் பென். ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டைலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈச் சிம்பிள் இன் ஏ ஃப்ளோ சார்ட் ரெப்ரசன்ட்ஸ். ஸோ ஃப்ளோ சார்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிம்பிளும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன், ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன். ஸோ சர்க்கிள் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, பேரலோகிராம் இருக்குது. ஸோ இது மாதிரியான ஒவ்வொரு சிம்பிள் இருக்குது. அந்த ஒவ்வொரு சிம்பிளும் ஒவ்வொரு விதமான ஒரு வேலையை குறிக்கக்கூடியது. ஸோ அடுத்தது த ஃபர்ஸ்ட் பர்சனல் கம்ப்யூட்டர் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. ஸோ ஃபஸ்ட்டு பிசி எப்போ வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நிறைய விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிசின்றது கெண்டக் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு நிறுவனம் தயாரித்ததாக போட்டிருக்கோம். ஸோ ஆனால் இந்த ஆப்ஷனில் அது இல்லவே இல்லை. ஸோ அஃபிஷியலாக ஒரு வீடுக்கு பர்சனல் கம்ப்யூட்டர் கொண்டு வந்தது எந்த நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎம் தான். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ அடுத்தது த லாஜிக் கேட் தட் கிவ்ஸ் அண்ட் அவுட்புட் தட் இஸ் ஆப்போசிட்ஸ் ஆஃப் இட்ஸ் இன்புட். ஸோ ஒரு லாஜிக் கேட் தனக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டை மாற்றி அவுட்புட்டை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1 அப்படின்னு கொடுக்குறோம்னா அது நாங்கள் 0ன்னு எடுத்துக்கும். ஸோ லாஜிக் கேட்டுன்றதை அப்படி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ லாஜிக் கேட்டுன்றது 1 0 1 0ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 கொடுத்தா 0 0 கொடுத்தா 1ன்ற மாதிரி வரக்கூடியது எந்த லாஜிக் கேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி நாட். ஸோ அடுத்தது சூப்பர் கம்ப்யூட்டர் ஸ்பீட் இஸ் மெஷர்டு இன். ஸோ கம்ப்யூட்டருடைய ஸ்பீடு எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது. நம்ம நார்மல் கம்ப்யூட்டர்ஸை நம்ம மெகாபைட் ஜிகாபைட்ஸில் மெஷர் பண்ணுவோம். ஆனால் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை அதனுடைய வேலை செய்யும் திறன், ஒரு நொடியில் எவ்வளோ வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறது தான் சூப்பர் கம்ப்யூட்டருடைய ஸ்பீடை நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா பெட்டாஃப்ளாப்ஸ். ஸோ ஃப்ளாப்ஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலே இருக்கும். ஃப்ளாப்ஸ்ன்றது floating point operation. So floating point operation per second. So FLOPS ன்றது ஒரு நீண்ட வாக்கியத்தோடைய சுருக்கம் தான் floating point operation per second. ஸோ ஒரு செகண்டில் எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் சூப்பர் கம்ப்யூட்டர். ஸோ அந்த ஃப்ளாப்ஸை பெட்டாஃப்ளாப் ஜிகா ஃப்ளாப்ஸை பிரிச்சுட்டு போகலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஸோ அடுத்தது the component of a computer which coordinate and supervise the operation is. ஸோ கம்ப்யூட்டரோட எந்த பாகம் அந்த மொத்த சிஸ்டத்தையும் ஒருங்கிணைச்சு சூப்பர்வைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் CPU. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். இன் ஃப்ளோ சார்ட் ப்ராசஸிங் ஆப்ரேஷன் இஸ் இண்டிகேட்டட் பை த சிம்பிள். ஸோ ஃப்ளோ சார்ட்டில் எந்த சிம்பிள் ஆப்ரேஷன்ஸை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி ரெக்டாங்கிள். ஸோ இந்த வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரியான வீடியோ போடலாம், இல்லை இந்த வீடியோவில் இருக்க ஏதாவது கான்செப்ட் எரர் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.